Hi friends, welcome to Next Generation Assess Tamil channel. இன்னைக்கு நம்ம GTPL questions பார்க்குறோம். Questions first பாருங்க. A woman currently pregnant and obstetric history includes 1 full-term delivery, 1 preterm delivery at 32 weeks baby alive, 1 miscarriage at 10 weeks, 1 ectopic pregnancy. What is the GTPL? Okay, gravidity, term birth, preterm birth, abortion and living children. Okay, so இதில் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தந்திருக்கிற ஸ்டோரியில் எவ்வளோ ப்ரெக்னென்சி ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ப்ரெக்னென்சி ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்களா, உமன் இஸ் கரண்ட்லி ப்ரெக்னென்ட், இது ஒரு ப்ரெக்னென்சி ஸ்டோரியாக பார்க்குறோம். அப்புறமா ஒரு ஃபுல் டைம் டெலிவரி அப்படிங்கிறது அது ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தான் அங்கே ஃபுல் டைம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு போக முடியும். அப்போ இங்கே ஒரு ப்ரெக்னென்சி இருக்குது. அப்புறம் 1 ப்ரீடம் டெலிவரி, அப்போ இதுலேயே ஒரு ப்ரெக்னென்சி இருக்குது. 1 மிஸ்கேரேஜ், ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தான் அது மிஸ்கேரேஜ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு போகும். அப்போ இங்கேயும் ஒரு ப்ரெக்னென்சி இருக்குது. 1 எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆல்சோ 1 ப்ரெக்னென்சி. அப்போ தந்திருக்கிற ஸ்டோரியில் நாட் ஓன்லி திஸ் கொஸ்டின்ஸு, நீங்கள் எந்த கொஸ்டின்ஸை ரீட் பண்ணாலும் ஒரு ஸ்டோரிக்கு ஒரு ப்ரெக்னென்சி ஸ்டோரி நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கொஸ்டினில் 6 ஸ்டோரி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் G6 எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ அந்த ஸ்டோரியில் என்னன்னாலும் மென்ஷன் பண்ணட்டும், அது நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. ஒரு ஸ்டோரிக்கு ஒரு ப்ரெக்னென்சி நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது 1 2 3 4 5, அப்போ G5 தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ எலிமினேஷன் மெத்தட்னா உங்களுக்கு ஆல்ரெடி என்னென்னு தெரியும், நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். எலிமினேஷன் மெத்தட் பேஸில் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸ் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். அப்போ பாருங்கள், G5 பேஸில் உங்களுக்கு G4 இருக்கிற 2 ஆப்ஷனையும் நீங்கள் எலிமினேட் பண்ண முடியும். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சியை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெக்னென்சி அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் வந்து 2 ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணுறீங்க. அப்போ இந்த பக்கம் நம்ம போகவே வேண்டாம், இதில் நம்ம வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே டேர்ம் பர்த் 2ன்னு கொடுத்துருக்காங்க, டேர்ம் பர்த் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே டேர்ம் பர்த்தை கன்ஃபார்ம் பண்ணாலே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும், அப்படி தானே? அப்போ டேர்ம் பர்த் பாருங்கள், 1 ஃபுல் டைம் பேபி, 1 ஃபுல் டைம் பேபினா மோர் தென் 38 வீக் ஜெஸ்டேஷன். அப்போ இது வந்து டேம் பர்த்தை நம்ம பார்க்குறோம். மற்ற ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே 32 டேம் பர்த்து கிடையாது, 10 வீக்ஸ் டேம் பர்த்து கிடையாது. அப்போ இங்கே டேம் பர்த் வந்து 1 தான். ஓகே, அப்போ நம்ம டேம் 1 அப்படிங்கிற ஆப்ஷன் டியை ஆன்சராக செலக்ட் பண்ணுறோம். இது வந்து ஈஸி மெத்தடு. டேரெக்டாக நம்ம வந்து 2 வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஜிடிபியில் கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போது ரிமைனிங் இருக்கிற ப்ரீ டேம், அபோர்ஷன், லிவிங் சில்ட்ரன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஆன்சர் இதுதான். 2 இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஆன்சருக்கு நம்ம எடுக்கிறதுக்கு என்ன காரணம், எலிமினேஷன் மெத்தடு காரணம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ரீடம் சொல்லித்தரேன். இப்போ 1 ப்ரீடம் டெலிவரி அட் 32 வீக்ஸ் ஜெஸ்டேஷன் பேபி அலைவ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ப்ரீடம் வந்து ஒரே ஒரு ஸ்டோரி தான். அப்போ வந்து நம்ம வந்து ப்ரீடம் 1 எடுக்கணும். இன்கேஸ் இதில் வந்து வித் ட்வின்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் இங்கே வந்து ப்ரீடம் 1 தான் வரும். என்ன காரணம் அப்படின்னா, ட்வின்ஸாக இருந்தாலும் ட்ரிபிள்ஸாக இருந்தாலும் ஒரு ப்ரீடமில் தான் பிறக்கிறாங்க அப்படிங்கிறதான் கான்செப்ட். அப்போது நம்ம ப்ரீடம் வந்து இங்கே எடுக்கிறோம். இங்கே அடுத்தால மிஸ்கேரேஜ் கொடுத்துருக்குறாங்க, அபோர்ஷன். இப்போ வந்து நீங்கள் மிஸ்கேரேஜ் இட் இஸ் ஆல்சோ கால்டு அபோர்ஷன் அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. நீங்கள் அபோர்ஷன் வந்து திங்க் பண்ணுவீங்க. இப்போ இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்கு. இதில் A2 இருக்குது, மிஸ்கேரேஜ் இதில் வந்து 10 வீக்ஸ் ஒரு ஸ்டோரி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த 1 எக்டோபிக் ப்ரெக்னென்சி என்ன அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும். இப்போ எக்டோபிக் ப்ரெக்னென்சி அண்ட் மிஸ்கேரேஜ் அண்ட் அபோர்ஷன் இது எல்லாமே வந்து ஒரே கேட்டகரியில் வரும். ஓகே, அப்போ ஸ்டோரியில் வந்து உங்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னென்சி இருந்தாலும், மிஸ்கேரேஜ்னு கொடுத்துருந்தாலும், அபோர்ஷன் கொடுத்துருந்தாலும் பேபி நாம் டெலிவரி பண்ண முடியாது ஹெல்த்தியாக. ஓகே, அது வந்து நமக்கு லாஸ் தான். அப்போ அந்த இதில் நம்ம பார்க்கும்போது நமக்கு இங்கே அபோர்ஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் 2 வரும். மிஸ்கேரேஜ் 10 வீக்ஸ் வரும், எக்டோபிக் ப்ரெக்னென்சி வரும். அப்போ அபோர்ஷன் இங்கே 2 எடுக்கிறோம். லிவிங் சில்ட்ரன் இங்கே 2 இருக்குது. 2 வந்து இதில் எதுலெல்லாம் லிவிங் சில்ட்ரனில் பாருங்கள், இதில் பேபி அலைவ்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 1 ஃபுல் டைம் டெலிவரி. அப்போ 1 ஃபுல் டைம் டெலிவரி அப்படிங்கிறது இதில் 1. அப்போ 1 2, அப்போ லிவிங் சில்ட்ரனில் 2 இருக்குது. அப்போ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. ஜிடிபியில் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு, எப்போவுமே ட்வின்ஸு ட்ரிபிள்ஸ் அப்படிங்கிறது லிவிங் சில்ட்ரன் மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் சேவ் பண்ணிக்கோங்க. ட்வின்ஸ் அண்ட் ட்ரிபிள்ஸ் அப்படிங்கிற ஸ்டோரி லிவிங் சில்ட்ரனில் மட்டும்தான் நம்ம